பிலிப்பியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. ஆண்டவர் நீ அடுத்துள்ள மேன்மையா என்னங்கிறார், உயர்வா என்னங்கிறார், அவனுடைய தேவையை அறிந்து கொள்ளுங்கிறார். வாசிங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களா என்ன கடவீர்கள். ஆண்டவருடைய நோக்கமே அதுதான். இப்ப நமக்குள்ள இருக்குதுல அவுஞ்ச இருதயம், கெட்ட இருதயம், நான் தான், என்னை விட்ட வேற யாரும் கிடையாது, என்னை விட்ட முடியாது, எத முடியாது அப்படி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எவ்வளவுதான் கிருபைகள் இருக்கு, வரங்கள் இருக்குன்னு போட்டு மனுஷா உன்னை தாழ்த்து, நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி. உன் முன்னாடி படிக்காத ஒருத்தன் இருப்பான், உன் முன்னாடி ஒரு காரியத்தை 9 நேரம் சொன்னாதான் அவனுக்கு புரிஞ்சுக்கிட முடியும். அவனை நீ மேன்மையா எண்ணுங்கிறார். முடியுமா ஐயா? அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதான் உண்மையான அன்பு, அதான் உண்மையிலே வெளிச்சம் வீசக்கூடிய அனுபவம். உங்களால முடியுமான்னு பாருங்க. ஒரு சின்ன கிருபை இருக்கும், ஒரு சின்ன அனுபவம் இருக்கும், நான் தான் நான் தான் நான் தான், எல்லாம் நாய் பிடிச்ச பிசாசுகளை பிடிச்சவங்களா இருக்கிறீங்க. நான் 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 ஆண்டவர் சொல்றாரு, உன் முன்னாடி பணத்துல குறைஞ்சவனா இருப்பான், அனுபவத்துல குறைஞ்சவனா இருப்பான், தாழ்ந்த வேலை செய்யறதா இருப்பான், அறிவுல குறைஞ்சவனா இருப்பான். ஆனா அவனையும் நீ என்ன செய்யணுமா, நீ ஒன்னிலும் மேன்மையாக எண்ணணுமா. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்ப முதல் எதனால உங்களுக்கு தன்னை காட்டிலும் தன்னை விட அதிகமாகவும் தன்னை போலவும் பிரிதொரு மனுஷனை உங்களால் நேசிக்க முடியும் என்றால் முதல் காரியம் அடுத்தவர்களை நீங்க மேன்மையா எண்ணணும். 2வது, அந்த மனுஷனுக்கும் தேவை இருக்குங்கிறதையும் உணர்ந்து கொள்ளணும், புரிந்துவிடணும். அவனவன் தனக்கானவை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. காரணம் உண்டு. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27 வசனம் வாசிப்பீர்களா? ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் எப்படிதான் உருவாக்கினார்? அவருடைய சாயலாக. வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலா மனுஷனை சிருஷ்டித்தார். பாருங்க, நம்ம ஒவ்வொருவரையும், ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, ஏழையானாலும் சரி, பணக்காரனாலும் சரி, நீங்க யாரானாலும் சரி, உங்க ஒவ்வொருவரையும் தேவன் எப்படிதான் உருவாக்கி வைத்திருக்கிறார்? அவருடைய சாயலாக. அவருடைய சாயலாகவே தேவன் என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி வைத்திருக்கிறார். அவருடைய சாயலாலே உருவாக்கப்பட்டு இருக்கிறதுனால நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? மற்றவர்கள் மேலே ஒரு அக்கறை அனுதாபம் உள்ளவங்களா இருக்கணும். 1 யோவான் 4வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியா தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆண்டவர் ஒரு கேள்வி அங்க பாருங்க, அந்த இதுல அழகான ஒரு கேள்வி கேட்கப்பட்டு நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? நான் தேவனை சிநேகிக்கிறேன், தேவனை சிநேகிக்கிறேன், தேவனை சிநேகிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன சிநேகிக்கிறல்ல, அன்னைக்கு காண்கிற அந்த மனுஷன் உன்னால சிநேகிக்க முடியுதா என்று கேட்கிற. அப்ப எல்லாருமே வேஷம் தெரிச்சவங்கள தானே இருக்கிறீங்க, எல்லாரும் பக்திங்கிறதான வேஷம் உடையவங்கள தானே இருக்கிறீங்க. எனக்கு எல்லாரும் என்ன தெரியும்? நான் ஆண்டவருக்கு பிரியமானவன், நான் தேவன் பிரியமானவன், நான் தேவனை சிநேகிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா உங்களால அன்பு காட்ட முடியுதா அடுத்தவங்களை பார்த்து? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். அப்ப இன்னையிலிருந்து எனக்கு இயேசுவை தெரியும், நான் இயேசுவை சிநேகிக்கிறேன்னு சொல்லுவீர்களே, ஆனால் முதல்ல அதை உங்களுடைய செயல்ல அடுத்தவங்களை அன்பு செய்கிறதுல காண்பிக்கணும். அன்பில்லாதவன் தேவனை அறியான்.